வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இலங்கையின் 77வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பிரிட்டிஷ் இலங்கையை கைப்பற்றியது தொடர்பான 3வது இறுதிப் பகுதிக்கான காணொளி இது. இலங்கையில் 1796 1948 வரை பிரிட்டிஷின் 152 வருட ஆட்சியில் இலங்கையின் கரையோரங்கள் ஒல்லாந்தரிடமிருந்து கைப்பற்றப்பட்டு பின் தந்திரோபாயங்களை பயன்படுத்தி 1815 கண்டி ராஜ்யம் பிரிட்டிஷ் படையினரால் கைப்பற்றப்பட்டது. இதன் பின் 1818 1848 இரு முக்கியமான போராட்டங்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்றன. தமது அதிகாரத்தை இழந்து விட்டதாகவும் தமது குறைகளை நிவர்த்தி செய்ய மன்னன் இல்லையே என்ற வேதனை காரணமாகவும் பௌத்த சமயத்தை தழுவாத ஒரு மன்னனிடமிருந்து தமது சமயத்தை பாதுகாப்பதற்காக மக்கள், பிக்குகள், பிரதானிகள் என்னும் அமைச்சர்கள் பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக போராடினார்கள். எனினும் பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களின் கடுமையான அடக்குமுறையால் இப்போராட்டம் தோல்வியடைந்தது. 1818 ஆண்டை அடுத்து 30 வருடங்களுக்கு பின் 1848 கோல்ப்ரூக் அரசியல் யாப்பு காரணமாக இன்னும் ஒரு போராட்டம் நடைபெற்றது. இந்த அரசியல் யாப்பு மூலம் மக்களுக்கும் அரசுக்கும் உள்ள தொடர்பு குறைக்கப்பட்டது. கிராம சபைகள் செயலற்று நீதிமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டது. அரசின் நிலக்கொள்கை மற்றும் புதிய வரிகள் சுமத்தப்பட்டதால் மக்கள் கொதித்தெழுந்தனர். ஒருவர் 30 வருஷம் ஒரு நிலத்தை பயன்படுத்தி இருந்தால் அதுக்குரிய டாக்குமெண்ட் அல்லது டீட் காட்ட வேண்டும். அப்படி டீட் காட்ட முடியாட்டி அந்த நிலம் அரசுடைமையாக்கப்பட்டு வெளிநாட்டு முதலீட்டாளர்களுக்கு குறைந்த விலையில் விற்கப்படும். அப்போ பரம்பரையாக விவசாயம் செய்து வந்த மக்களுக்கு உரிமையை நிலைநாட்டக்கூடிய லீகல் டாக்குமெண்ட் இல்லாதபடியால் அரசினால் பல காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒரு கிராம சபை இருந்து வந்தது. இந்த கிராம சபைகள் குளங்கள், வீதி அமைத்தல், அவற்றை சுத்தப்படுத்தல் போன்ற வேலைகளையும் சின்ன சின்ன வழக்குகளையும் விசாரித்து தீர்ப்பளிக்கும் வகையில் செயல்பட்டன. ஆனால் கோல்ப்ரூக் அரசியல் யாப்பின்படி இந்த கிராம சபை முறை நீக்கப்பட்டு நீதிமன்ற முறை அறிமுகப்படுத்தப்பட்டதால் மக்கள் சின்ன சின்ன வழக்குகளுக்கெல்லாம் தமது ஜீவனோபாயமான விவசாயத்தை கவனிக்காமல் விட்டு கோர்ட்ஸுக்கு அலைந்து திரிந்ததால் வருமானத்தை இழந்தனர். வழக்குகள் இழுத்தடிக்கப்பட்டு அவற்றுக்கு லோயர் ஃபீஸ், ஸ்டாம்ப் ஃபீஸ் கட்டுவதிலும் கோர்ட்ஸில் ஆங்கிலம் பிரதான மொழியாக இருந்ததால் மொழி பயன்பாட்டிலும் மக்கள் சிரமத்தை எதிர்நோக்கினர். இதனால் அரசின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்பட்டது. மேலும் அரச சிவில் உத்தியோகத்தர்களுக்கு பெருந்தோட்டங்களை செய்வதற்கு பிரிட்டிஷ் அரசு அனுமதி வழங்கியதால் மக்களுக்கு என்ன தேவை, என்ன தேவையில்லை என்ற மக்களின் பிரச்சனைகளை ஆராய்வதற்கு சிவில் உத்தியோகத்தர்களுக்கு அக்கறை இருக்கவில்லை. இதனாலும் மக்கள் மேலும் கோபமடைந்தனர். அத்துடன் பிரிட்டிஷ் ஆளுநர் டொரிங்டன் காலத்தில் இலங்கையில் கோப்பி பயிற்சிகை வீழ்ச்சியடைந்ததால் அரச வருமானம் குறைந்தது. இதை ஈடு செய்ய மக்கள் மீது முத்திரை வரி, வண்டி வரி, கடை வரி, படகு வரி, துப்பாக்கி வரி, ஆள் வரி போன்ற வரிகள் சுமத்தப்பட்டன. கிராமங்களில் விவசாயத்தை பாதுகாக்க துப்பாக்கி ஒருவர் வைத்திருந்தால் ஒரு வருஷத்துக்கு 2.5 ஸ்லிங் கட்ட வேணும். ஸ்லிங் என்பது அப்போதிருந்த நாணய அலகு. ஒரு வருஷத்துக்கு 6 நாட்கள் வயது வந்த ஆண்கள் வீதி அமைப்பதில் ஈடுபட வேண்டும். அப்படி இல்லாட்டி 3 ஸ்லிங் கட்ட வேணும். இதே காலகட்டத்தில் இலங்கை மக்களை குடித்தொகை கணக்கெடுக்கும் ப்ளூ புக்கில் பதிவு செய்யும் போது இதுவும் ஏதோ புதிய வரி திட்டமாக இருக்கலாம் என யோசித்த மக்கள் பிரிட்டிஷ் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் செய்ய அது போராட்டமாக மாறியது. ஒழுங்கமைக்கப்படாத இந்த போராட்டமும் தோல்வியடைய பல போராட்ட தலைவர்கள் நாடு கடத்தப்பட்டனர். சிலர் மரண தண்டனைக்குட்படுத்தப்பட்டனர்.
போர்த்துகேயர் கத்தோலிக்க மதத்தையும், ஒல்லாந்தர் புரொட்டஸ்தாந்து மதத்தையும், ஆங்கிலேயர் ஆங்கிலிக்கன் மதத்தையும் பின்பற்றினவர்கள். பிரிட்டிஷ் ஆட்சியின் போது லண்டன் மிஷனரி, பப்டிஸ்ட் மிஷனரி, வெஸ்லியன் மிஷனரி, அமெரிக்கன் மிஷனரி, சர்ச் மிஷனரி என சில மிஷனரிகள் அரச ஆதரவுடன் ஏனைய மதங்களை விமர்சனம் செய்து தமது மதத்தையும் கலாச்சாரங்களையும் மக்கள் மத்தியில் திணிக்க முற்பட்ட போது அவற்றுக்கு எதிராக பௌத்த, இந்து, இஸ்லாம் சமய தலைவர்கள் தமது சமயங்கள் அழிந்து போகாமல் காப்பதற்காக மக்கள் மத்தியில் பிரச்சாரங்கள், சொற்பொழிவுகள், விவாதங்களை மேற்கொண்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மிஷனரிகளின் சொற்பொழிவுகளுக்கு எதிராக பிக்குகள் சிலரால் மேற்கொள்ளப்பட்ட 50 விவாதங்கள் உலக பிரசித்தி பெற்றவை. இந்த 50 விவாதங்கள் அடங்கிய நூல் ஒன்றினை கற்ற அமெரிக்க இராணுவத்தில் பணிபுரிந்த ஹென்றி ஸ்டீல் ஆல்கோட் பௌத்த சமயத்தால் ஈர்க்கப்பட்டு இலங்கைக்கு வந்து பௌத்த சமயத்தை தழுவி பாடசாலைகள், விகாரைகள் அமைத்து அளப்பெரிய பணிகள் ஆற்றினர். கொழும்பு ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னால இவரது கம்பீரமான சிலையை தற்போது காணக்கூடியதாக உள்ளது. மக்களிடையே தேசப்பற்றை வளர்ப்பதற்கும் இந்தியாவின் புத்தகாயாவை பாதுகாக்கவும் முன்னின்று செயற்பட்டவர்களில் ஒருவர் அநாகரிக தர்மபால. அதேபோன்று பிரிட்டிஷ் ஆட்சியின் போது மது பாவனை அதிகரித்ததால் சமூக பிரச்சனைகள் தோன்றின. இவற்றை தடுப்பதற்காக ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுக நாவலர், சர் பொன்னம்பலம் ராமநாதன், சர் பொன்னம்பலம் அருணாச்சலம், டிபி ஜாயா, அறிஞர் சித்திலப்பை போன்ற பௌத்த, இந்து, இஸ்லாமிய கல்விமான்கள் பலர் தேசிய கலாச்சாரங்களை பேணி பாதுகாத்தனர். எல்லா மதத்தினரும் ஒருமித்து நின்றதால் 1915 சிங்கள முஸ்லிம் கலவரத்தை பிரிட்டிஷ் அரசு வேண்டுமென்றே தூண்டியது. எவ்வளவுதான் பிரிட்டிஷ் அரசு சகல இன மக்களுக்கும் எதிராக இன மத கலவரங்களை தூண்டிவிட்டாலும் மக்கள் மத்தியில் அவை வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டன. இறுதியில் 1948 பிப்ரவரி 4 21 பீரங்கிகள் முழக்கங்களுக்கிடையில் கொழும்பு டொரிங்டன் ஸ்கொயரில் பிரிட்டிஷ் அரசர் ஆரவது ஜோர்ஜின் சகோதரரான டியூ குளோஸ்டர் இலங்கையின் சுதந்திரத்தை பிரகடனப்படுத்த முதலாவது பிரதமரான DS சேனநாயக்கா தேசிய கொடியை ஏற்றினார். இதிலிருந்து இலங்கை மக்கள் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுபட்டு சுதந்திர காற்றை சுவாசிக்க தொடங்கினர். முன்னேற்றம் அடைந்த சமூக, பொருளாதார, அரசியல் வழியில் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கும் இலங்கையொன்று உருவாக நாம் அனைவரும் அர்ப்பணிப்புடன் செயல்படுவோம் என கூறி மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.